ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வெங்காய போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, கடலை மாவு, பச்சரிசி மாவு, மைதா மாவு, உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி தூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன். தொலியெல்லாம் சீவிட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நீட்ட ஷேப்பில் தான் கட் பண்ணணும். சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகாது. நல்லா நீட்டமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நீட்ட ஷேப்பில் வெட்டிக்கோங்க. நைஸாக வெட்டணும், ரொம்ப தின்னமாக வெட்டிடக்கூடாது. அப்போனா நம்ம போண்டா போடும்போது உள்ளே இருக்கிற வெங்காயம் எல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மெல்லிஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை நீட்ட ஷேப்பில் நல்லா மெல்லிஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று. எல்லா வெங்காயமும் நல்லா உதிர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, மல்லி இலை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்தோன்னா அந்த போண்டா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன். ஒரு பீஸை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடியும் நான் சேர்க்கலை. சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா தண்ணி விடும். நீர் சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெங்காயம் அந்த தண்ணியிலே நல்லா ஊறணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா இன்னும் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறணும். இந்த மாதிரி கலர் எல்லாம் மாறிடும். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மாவு சேர்க்கணும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 10 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எவ்வளவோ அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் கடலை மாவு. கடலை மாவு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு குறையா சேர்க்கணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரிசி மாவு சேர்த்த விகிதத்துக்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. மைதா மாவும் சேர்த்தாமல் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும். இந்த 3 மாவும் நான் சேர்த்துட்டேன். கூடுதலாக என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கடலை மாவு 100லேருந்து 150 கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் மைதா மாவு, ஒரு 70லேருந்து 80 கிராம் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பச்சரிசி மாவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி மாவு நல்லா லூஸாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப திக்காக பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கடலை மாவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணாமல் தனியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்க்கறதுக்காக நான் தனியாக கொஞ்சமாக வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கோட்டாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம அப்படியே உடனே செஞ்சோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது. இந்த மாதிரி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பதம் வர்றப்ப இந்த மாதிரி செஞ்சு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து இன்னும் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்ல சாஃப்ட்னஸாக மாறிடும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் மாறிடும் மாவு. இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா போண்டா போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி, மாவு வந்து நமக்கு தெரியவே கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் நீங்கள் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்த வடை, பருப்பு வடை போடுற மாதிரி தட்டினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சோடா உப்பு சேர்க்கலை. காரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வத்தல் அப்படி இல்லைன்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா இன்னும் தண்ணியாக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா
உங்களுக்கு வந்து நல்லாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த முதல்ல போட்ட போண்டா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்ல கலர் மாறிடுச்சு நமக்கு. வெங்காய போண்டா நீங்கள் வந்து டீ கடையில் போடுற மாதிரியே நல்லா சூப்பராக செய்யலாம். உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரிசி மாவு மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். எந்த மாவு உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போண்டா செய்யலாம். இந்த 3 மாவும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும், கலர் நல்ல கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே மாவாக இருக்கும். உள்ளே மாவாக இல்லாமல் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கலரில் நல்ல கலராக மாறணும். மாறினா தான் அந்த வெங்காய போண்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்த பீசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதே நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த போண்டா செய்கிறதுனால எண்ணெய் வந்து நமக்கு ரொம்பவும் என்ன செய்யாது அப்படின்னா குடிக்காது. ரொம்ப எண்ணெயாகவும் இருக்காது. போண்டாவும் நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நான் நெக்ஸ்ட் பேஜும் போட்டு எடுத்தாச்சு. இதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான வெங்காய போண்டா இன்றைக்கி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி போண்டா செய்யலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய போண்டா ரெடி. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.